ஜெபமாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபமாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். அடுத்ததாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மன்றாட்டு ஜெபத்தின் அவசியத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் பகிர்ந்தளித்தார்கள். இன்றையிலிருந்து அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை தூண்டுவார். 4 மணிக்கு 3 மணிக்கு விழிப்பு வரும், ஜெபிக்க தூண்டுவார். உடனே எழும்பி முகம் கழுவிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அசட்டை பண்ணாருங்க ஜெபத்தை. ஆண்டவர் எழுப்பி விட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிங்க. எதுக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் கேளுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அந்த பாரத்தை தருவார். வாலிபர்களுக்காக ஜெபிக்க, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்க, சில சமயம் அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்க, சில சமயம் நம்முடைய பிரதமருக்காக ஜெபிக்க, சில சமயம் நம்முடைய முதல்வருக்காக ஜெபிக்க, சில சமயம் நம்முடைய தொழில் வளம் பெருக ஜெபிக்க ஆண்டவர் தூண்டுவார். என்ன ஜெபிக்க சொல்கிறாரோ ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுத்துட்டா ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். வாக்கு கடங்காத பெருமூச்சோட அந்த பழக்கத்தை விட்டு விடாதுங்க. 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஜெபக்குழுவாக ஃபார்ம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் கூடி இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 ஹவர் போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு வீட்டில் கூடி அப்படி இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்நாடகா மாநிலம் வந்தவங்க கர்நாடகாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆந்திராவுக்காக ஜெபிங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபிங்க. கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்கள் சர்ச்சில் உபவாச ஜெபம்னா கட்டாயம் போய் பங்கு பெறுங்க. முழுகிறவு ஜெபம்னா கட்டாயம் போங்க. ஆராதனை விட்டு விடாதுங்க, ஜெபத்தை விட்டு விடாதுருங்க. சபையில் நடக்கிற எல்லா ஜெபத்திலும் பங்கு பெறுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த ஜெபம் தமிழ்நாட்டையே மாற்றப் போகிறது. சீக்கிரத்தில் டாஸ்மாக் கடை மூடப்படும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சரோட கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். அவங்களை கர்த்தர் தான் முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் தான் அவளை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். ஆண்டவர் அவளை முதலமைச்சர் ஆக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் அவர்கள் மூலமாய் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். மதுபான கடை மூடப்படும். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம். முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதமருக்காக ஜெபிங்க. எல்லா முதலமைச்சர்கள் நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிங்க. சில சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க எல்லாம் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கீங்கன்னு. நம்ம எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறபடி ஒரு நாட்டில் யார் பிரதமராக வந்தாலும், ஒரு மாநிலத்தில் யார் முதலமைச்சராக வந்தாலும் கர்த்தர் தான் அவர்களை ஆளுகைகளை கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதான் நம்முடைய விசுவாசம். அதனால் யார் அந்த பதவிக்கு வந்தாலும் அவங்கள நம்ம நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இது வேதம் சொல்லுகிற கட்டளை. அதனால தான் கிறிஸ்தவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள நேசித்து ஜெபம் செய்கிறோம். நம்மை ஆளுகிற அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, அவமானமாய் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே, அது தேவனுடைய கட்டளை. பிரதமருக்காக ஜெபிக்கணும். யார் பிரதமராக வந்தாலும் அவங்கள நேசிப்போம். எந்த கட்சிக்காரங்க பிரதமராக வந்தாலும் அவங்கள நேசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இது வேதம் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளை. அதனால நம்ம அவங்கள நேசித்து ஜெபிக்கிறோம். அதனால மற்ற அரசியல் தலைவர்களை வெறுப்பது அல்ல, எல்லா அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். அல்லேலூயா. இதை மனசில் வைத்து கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்த போது சிறு குழந்தைகளே கண்ணீரோடு கூட ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இது இக்கூட்டத்திற்கு வந்திருந்த ஒவ்வொருவரின் மனதையும் உருகச் செய்தது. பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம். In the name of Jesus, ஏசப்பா.
சின்ன பிள்ளைகள் வந்து எந்த கெட்ட பழக்கத்திலையும் இருக்காதபடி நீங்களே காத்துக்கொள்ளுங்க சும்மா. அவங்கள நீங்களே உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளேயாக மூடி மறைத்துக்கொள்ளுங்க சும்மா. நீங்களே வழி நடத்துங்க சும்மா. ஏசப்பா, மோன்சி அங்கிள் வந்திருக்காங்க. ஏசப்பா, 12 hours ப்ரேயரில் ஏசப்பா அது நல்லா இருக்க உதவி செஞ்சீங்க. ஏசப்பா, நாங்கள் நல்லா படிக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, நாங்கள் வந்து நல்ல பிள்ளையருக்கு செய்யுங்க. ஆமென். மேலும் தேவனுடைய ஜெபத்தின் ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாலிபர்களுக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வாலிபர்கள் கருத்தோடும் பாரத்தோடும் ஜெபித்தார்கள். இந்த வேளையில் கூட ராஜா அப்பா, வாலிபர்கள் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்கள் ராஜா அப்பா, ஹalleluya. பாவியை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீரே அப்பா. பாவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இதைத் தொடர்ந்து சினிமா துறையை சேர்ந்த மக்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. சினிமா துறையின் பிரபல இயக்குனரான பிரபு சாலமோன் அவர்கள் கண்ணீரோடு சினிமா துறை நண்பர்களுக்காக ஜெபித்தார். எந்தவித போதைக்கும் அடிமை ஆகாமல் தகப்பனே, தவறான வழிகளில் செல்லாமலும் தகப்பனே, உமக்கு ஒரு சாட்சியாக எழுந்து பிரகாசிக்கின்ற சினிமாக்காரர்களாக நீர் மாற்றும் தகப்பனே. ஐயா, குடித்து வெறித்து உளையான சேற்றில் கிடந்த எண்ணெய் நீர் எடுத்தது போல இவர்களையும் எடுத்து கழுவி நடத்தும் தகப்பனே. உம்மால் ஆகும் ஏசப்பா, உம்மால் ஆகாத காரியம். பிற்பாடு ஆசீர்வாத ஜெபமாக தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை சகோதரர் ராக்லாண்ட் அவர்கள் ஏறெடுத்தார்கள். தமிழ்நாட்டின் பல அரசாங்க துறைகளுக்காக விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தொழில் வளம் பெருக, தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வல்லமையோடு தேவ சமூகத்தில் மன்றாடினார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலனை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் தேவன் இந்த நாளிலே வித்தியாசமாக பொறுப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்களிலே திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இந்த வருடத்திலே ஏற்ற துணையை அந்த பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே கைகூடி வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக இந்த ஆண்டிலே ஆண்டவரே, நீ கடன் வாங்குவதில்லை, உன்னை கடன் கொடுக்க வைப்பேன் என்று சொன்ன தேவ கரம் இன்றைக்கு ஆண்டவரே எல்லா தருத்திரங்களையும் கடன்களிலும் இருந்து இவர்களை நீங்களாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இக்கூட்டத்தின் நிறைவாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்ற வேதவசனத்தை மையமாக கொண்டு தேவ செய்தி அளித்து மக்களை தேவ வார்த்தைக்கு நேராக வழிநடத்தினார். திறப்பில் நின்று ஜெபிப்பதென்றால் என்ன? எப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். திறப்பில் நின்று ஜெபிப்பதென்றால் என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார்? கவனமாக இந்த வசனத்துக்கு செவி கொடுங்கள். நாம் இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது திறப்பில் நின்று ஜெபிப்பது என்றால் மற்றவர்களுக்காக பரிதாபம் கொண்டு ஜெபம் செய்வது. மற்றவர்களுக்காக பரிதாபம் கொண்டு மனது உருகி ஒரு ஆத்ம பாரத்தோடு கதறுதலோடு ஜெபம் செய்வது, அதுதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவனுடைய இருதயம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம். நினிவே என்ற ஒரு பட்டணம்
அந்த பட்டணத்திலே பாவம் பெருகிவிட்டாரு. எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கம், விக்கிரகாராதனை, வேசித்தனம், அசுத்தம் பெருகிவிட்டாரு. பரலோகம் வரைக்கும் பாவம் எட்டினபடியினால் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த பட்டணத்தை அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. யோனா என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்கள். அசுத்த வழிகளை விட்டு மனம் திரும்பி தெய்வத்தை நோக்கி கோப்பிட்டார்கள். ஆண்டவர் மனம் இறங்கினார். யோனாவுக்கு துக்கம். ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னார், அழிக்காமல் விட்டுவிட்டாரே என்பதாய். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இந்த ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவர்கள் பாவம் செய்தது உண்மைதான், அழிவுக்கு பாத்திரமாயிருப்பது உண்மைதான். ஆனால் நான் அவளை அழிக்க விரும்பவில்லை. அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என் ஆண்டவர் பாரத்தோடு கூட சொல்லுகிறார். அப்ப ஆத்துமாக்களுக்காக தேவன் பரிதபிக்கிறார். இந்தியாவில் இருக்கிற 121 கோடி மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி ஆத்துமாக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதாபம் கொள்ளுகிறது. சென்னை பட்டணத்தில் இருக்கிற இந்த 1 கோடி ஆத்துமாக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. அப்படி அந்த பரிதாபத்தோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவது. முதலாவது மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு உள்ளம். அவங்க ஜெபிக்கிற ஜெபம்தான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவதாக, திறப்பில் நின்று ஜெபிப்பது என்றால் என்ன? விலை கிரயம் கொடுத்து ஜெபிப்பது, தியாகம் பண்ணி ஜெபம் செய்வது, தியாகம் பண்ணி ஜெபிப்பது. நெகேமியா 1 பாருங்க. நெகேமியா உட்கார்ந்து அழுது ஜெபித்த போது உபவாசம் பண்ணி ஜெபித்தாராம். பல நாட்கள் இரவும் பகல் உபவாசம் பண்ணி ஜெபித்தாராம். யார் அவரை உபவாசம் பண்ண சொன்னது? கர்த்தர் சொல்லவில்லை. அந்த பாவத்தை நினைத்து அவரே உபவாசம் பண்ணி தன் மக்களுக்காக ஜெபிக்கிறார். தன் தேச மக்களை நினைத்து அவரே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். விலை கிரயம் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார். யாரும் சொல்லாமலேயே சாப்பாட்டை ஒதுக்கி ஒரு தியாகம் பண்ணி அவர் ஜெபம் செய்கிறார். எஸ்தர் எப்படி ஜெபம் பண்ணினாள்? எஸ்தர் 4:16 நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்திற்காக நான் செத்தாலும் சாகிறேன். தன் உயிரை பணயம் வைத்து அவள் ஜெபம் பண்ணினாள். 3 நாள் பொசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணினாள். தன் உயிரை பணயம் வைத்து ஜெபம் பண்ணினாள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்திற்காக, என் ஜனத்திற்கு வரக்கூடிய அழிவை நான் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன் உயிரை பணயம் வைத்து தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் உங்களை பார்த்து ஏன் சந்தோஷப்படுகிறார் தெரியுமா? சில ராத்திரி எல்லாம் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு வந்தீங்க, படுத்து தூங்கல, காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, உங்களுக்கு காஃபி டீ கூட குடிக்கல, இந்த பந்தலுக்குள்ளேயே உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய தியாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இதற்கு அவர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் எழுப்புதலை அனுப்பித்தான் அவர் ஆக வேண்டும். ஒரு மாற்றத்தை உண்டாக்கித்தான் தீர வேண்டும். தியாகமுள்ள ஒரு ஜெபம், விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எஸ்தர் விலைக்கரையும் கொடுத்து ஜெபம் பண்ணினாள். மோசே என்ன விலைக்கரையும் கொடுத்தா தெரியுமா? யாத்திராகமம் 32 சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஜனத்தின் பாவத்தை மன்னித்தருளுவீனானால் மன்னித்தருளும், அல்லது என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்க போடும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரிக்க போடும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, நரகத்திற்குள்ளே தான் போக வேண்டும். மோசே தன்னுடைய மோட்ச பாக்கியத்தை பணயம் வைத்து ஜெபம் பண்ணுகிறார். என் ஜனத்தை மன்னியும், அல்லது அவர்கள் நரகத்துக்கு போனால் நானும் அவர்களோடு நரகத்திற்கு போகிறேன். என் பெயரை கிறுக்கி போட்டு விடும் ஆண்டவரே. நான் மாத்திர மோட்சத்தில் வந்து இருக்க விரும்பவில்லை, நானும் என் ஜனத்தோடு நரகத்திற்குள்ளே போகிறேன். என் பெயரை கிறுக்கி போடுவீராக. மோட்ச பாக்கியத்தை பணயம் வைத்து தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணினார் மோசே.
ஆண்டவருடைய உள்ளம் அசைந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, உடனே கர்த்தர் மனம் மாறினார். தேவன் உடனே மனம் இறங்கினார். தன்னுடைய மோட்ச பாக்கியத்தையே தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார் ஒரு தேவ மனிதன். நான் ஊழியம் செய்கிறேன், இரவு பகலாய் ஊழியம் செய்கிறேன், பாடுபடுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் இந்த உலகத்திலே ஓட்டத்தை முடித்தால் என் இயேசுவுக்கு முன்பாக கண்ணை திறப்பேன். அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் அவரை பார்த்து அவரோடு மகிழ்ந்திருப்பேன். அதுக்கு தான் ராத்திரி பகலாக வேற எதையும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்கிறேன். ஆனால் இந்த மோட்ச பாக்கியத்தையே பணைய வைத்து ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்றால் அது தேவனுடைய உள்ளத்தை அசைத்து விட்டது. என் ஜனங்கள் நரகத்துக்கு போகும்போது நான் மாத்திரம் எப்படி மோட்சத்திற்கு வர முடியும்? என் தமிழ் மக்கள் குடிகாரர்களால், வேசிக்கள்ளராய், பாவத்திலே, துன்மார்க்கத்திலே அழிந்து நரகத்துக்கு போகும்போது நான் மாத்திரம் எப்படி மோட்சத்திற்கு வர முடியும்? என் ஜனத்தை மன்னியும், என் ஜனத்தை ரட்சியும். விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்கணும், விலைக்கரையும் கொடுத்து ஜெபிக்க வேண்டும், தியாகம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். வசதிப்படி ஜெபிப்பதல்ல. கடைசியாக தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிப்பது. தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிப்பது. ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் வாசித்து பார்க்கும்போது சோதோம் கொமோராவிலே பாவம் பெருகிவிட்டது. அந்த பாவம் பெருகினதுனால கர்த்தர் அதை அழிக்கும்படி இறங்கி வந்தார். அங்கே ஆபிரகாம் தரப்பிலே நின்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்போனோ என்று கர்த்தர் வந்து சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஒரு பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது. அந்த பாவம் பரலோகம் வரைக்கும் எட்டி விட்டது. அந்த மக்கள் இப்போ அழிவுக்கு பாத்திரமாயிட்டாங்க. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் யார்கிட்ட கேட்கணும்? அவர் பாட்டில் வந்து அழிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் இறங்கி வரும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம். நான் உண்டாக்கின மக்கள், நான் சிருஷ்டித்த மக்கள் இப்படி தங்களை கெடுத்து கொண்டு சாபத்துக்குள்ள ஆயிட்டாங்க, அழிய போகிறாங்களே என்று சொல்லி ஒரு பாரம். அந்த துக்கம் வந்த உடனே யாரிடத்திலாவது அதை பகிர்ந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தில் துக்கம் வந்தால் நம்ம யாரை தேடுவோம்? தாயையோ தகப்பனையோ தேட மாட்டோம், ஃப்ரெண்டை தான் தேடுவோம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாதான் என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல் வரும். அவன் தான் என்னை புரிந்து கொள்ள முடியும், அவள் தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் பார்க்கிறார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேண்டும். ஆபிரகாம் என் சிநேகிதன், அவங்ககிட்ட சொல்லலாம் என்று ஆண்டவர் வந்தார். ஆபிரகாமே, சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இந்தியாவில் இந்த ஏரியாவில் பாவம் பெருகிட்டு அதை நான் அழிக்க போகிறேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல அதை செய்யுங்க ஆண்டவரே, இது அழிஞ்சாதான் எல்லாருக்கும் பயம் வரும்னு நினைப்போம். ஆபிரகாம் தரப்பில் நிற்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? பரிந்து பேசுகிறார். அந்த பட்டணம் அழிந்து விடாதபடி பரிந்து பேசுகிறார். 6 முறை திரும்ப 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 மன்றாடுகிறார். 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றார், அழிக்க மாட்டேன் ஆபிரகாம். ஆண்டவருக்கு அழிக்க விருப்பமே இல்லை. எந்த நாட்டையும் எந்த மக்களையும் ஆண்டவர் அழிக்க விரும்பவே மாட்டார். ஆனால் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவங்களே தான் அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை விரும்பி எதை யாரையும் அழிப்பதில்லை, அவருக்கு விருப்பமே இல்லை. பாவம் பெருகினாலும் கூட அந்த மக்களை அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர் நீதி செய்கிற தேவன், தண்டனை கொடுத்து தான் ஆக வேண்டும். 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன், 10 பேர் கூட இல்லை. ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபம் பண்ணினார். வந்திருந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர்களின் விடுதலைக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அநேகர் விடுதலை பெற்றனர், நோய்கள் மறைந்தது. லாரியில் பள்ளத்தில் ஊந்துட்டேன். லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷமா நடு முதுகுல எலும்பு ரொம்ப நாளாக வலிச்சுன்னு இருக்கிறோம். உயிர் போகிற மாதிரி வண்டி ஓட்ட முடியாது.
உயிர் போற மாதிரி வலிக்கும். நோக்கியா கம்பெனியில் பஸ் ஓட்டுறேன். சங்கத்திலேருந்து வந்தேன். இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ நான் அங்கே நின்று இருக்கும்போது மின்னல் மாதிரி அப்படி தலையில் மின்னல் மாதிரி வந்து அடிச்சு மாதிரி தலையில் அடிச்சு. இப்போ வலி இல்லை? இல்லை வலி இல்லை. நல்லா கொஞ்சம் அல்லேலூயா அல்லேலூயா. நான் 4 வருஷமா ரொம்ப தலைவலிக்கும். தலைவலிச்சா ரொம்ப இடிக்கும். உட்கார கூட முடியாது, நிற்க கூட முடியாது. அப்புறம் இங்கே வந்ததுமே எப்பவுமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வரும்போது கண்ணாடி மறந்துட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து தலைவலியே இல்லை சுத்தமாக. ஆண்டவர் சுகமாக்கிட்டார். எத்தனை வருஷமா இருந்து? 4 வருஷமா. 4 வருஷமா இருந்த வலி, தாங்க முடியாத வேதனை கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. முட்டி எலும்பு தேஞ்சிச்சுன்னு சொல்லி முட்டி எலும்பு தேஞ்சிட்டுனாங்க. 3 வருஷமா வலி. இப்போ என்ன நடந்துச்சு? கர்த்தர் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து வல்லமே இறங்கினார். பைல்ஸும் வந்து கர்த்தர் சுகமாக்கணும்னு நான் அழுது ஜபத்தோடு பண்ணேன். கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழிச்சு எனக்கு கால் வலி இப்போ வந்து முட்டி இப்போ இல்லை, இருக்கு. தேஞ்சு போன முட்டை ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. ரமேஷ், என்ன செய்துச்சு உங்களுக்கு? 6 வருஷமா எனக்கு இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா வலி இருந்துகிட்டே இருக்கும். முதுகு தண்ணியும் வலி இருந்துகிட்டே இருக்கும். 6 வருஷமா? 6 வருஷமா எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இப்படி தொட்டால் வலிக்குமா? தொட்டா வலிக்கும். இப்போ என்ன நடந்தது? இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஒளி வந்து என்னை அடிச்சு இப்படி தூக்கிட்டு மேலே போயிடுச்சு. ஒரு ஒளி வந்து அடிச்சிரு அவளை தூக்கிட்டு போயிட்டு எதுவுமே எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ பார்த்தா வலி இல்லை. வலி இல்லை, வலி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 17 வருஷமா எனக்கு சுகர் வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்தேன். இன்றைக்கு முதலாவது என் பேர் சொன்னாங்க. என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்குது. 3 வேளை இன்ஜெக்ஷன் போடுவேன், இல்லைன்னா மயங்கி விழுவேன். ஆனால் இன்னைக்கு நான் இதுவரை இன்ஜெக்ஷன் போடலை, சாப்பிடவும் இல்லை. என் தேவாதி அற்புதமாக ஜெபிக்குதா. முதலாவது என் பேர் ரத்னம்னு சொல்லி. ஆமென், ஆமென். God bless you. God bless you. I was praying to the Lord, saying, if I'm healed, you should call me. My name is Suguna. So you called me. Okay. I had this God has called you and healed you completely. Yes, amen, amen. You are from? I'm coming from Bangalore. Bangalore. 4 daysல இருந்து வரதுக்கே முடியல. You received the healing completely. Yes. Amen. ஆண்டவர் பேர் சொல்லி அவளை குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 2 வருஷமா நான் தைராய்டில் கஷ்டப்பட்டேன். நான் ஒரு போலோவில் இங்கிலீஷ் மீடியத்தில் எல்கேஜி பசங்க சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் சத்தமாக பேசினா வலி எனக்கு அதிகமாக இருக்கும். மாத்திரை கொஞ்ச நாள் எடுத்து இயேசு இந்து குடும்பத்துலேருந்து வந்து இயேசு பற்றி தெரிஞ்சதால ஒரு 2 மாதமாக நான் மாத்திரை எடுக்காமல் இருந்தேன். மாத்திரை எடுக்கலாமா வேணாமா அதே முடிவில் இருக்கும்போது என்னை ஆண்டவர் வந்து தொட்டார். எனக்கு வலியே இல்லை. இப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரதர் மூலமாக சேவியர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. 2 வருஷமாக இந்த ஷோல்டரில் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கேன். இதனால் வந்து ஹார்ட்டுக்கு எதுவும் இதாக இருக்கும்போது சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு, சேவியர் நீ மரணக்கட்டிலிருந்து நீ விடுதலை ஆகிருக்க, உன் எலும்பு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிருக்குன்னு சொல்லி அழகாக கூப்பிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கொடுத்தோம். என் பையன் பிறக்கும் போதே 2 காலும் கொஞ்சம் வளைஞ்சு பறந்துருந்தான். கடவுளோட ப்ரேயர் பண்ணி பொருத்தனையோட இந்த தெரப்பின் வாசல் வரும்போது என் கால் சலைகள் சரியாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே போல் பையனுக்கு கால் சரியாயிருச்சு. நான் நடக்க பையங்க பார்க்கலாம். முன்னால் எப்படி நடக்க முடியாதா? இப்போ நேராயிடுச்சு. இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆமை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வளைந்திருந்த கால்களை ஆண்டவர் நேராக நிமிர பண்ணி இருக்கிறார். இந்திய தேசத்திற்காகவும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார்கள். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாடு தமிழகத்திற்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நெருப்பு பற்றி பரவி வியாபித்து விருத்தியாகி உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் பற்றி எரிய போகிறது. இதே மாதிரி இந்த மாநாடு வந்து இதே வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மாநாடுனால நிறைய மக்களுக்கு கடவுளுடைய செய்தி வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். இந்த ஜெபத்தினால எங்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே வந்துருந்தா அந்த உணர்வை நாங்கள் நல்லா உணர்றோம் சார். கண்டிப்பாக ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கும். ஏன்னா அவரோட மெசேஜ் எல்லாருக்கும் ஒரு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது இந்த வருஷத்தில். இந்த மாதிரி ஒரு 12 மணி நேரம் உபவாச ஜெபம் வந்து எப்பொழுதும் நடந்தது கிடையாது.
இதுவே ஒரு பெரிய சாதனை. இதனால் கண்டிப்பாக சென்னையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. திறப்பில் நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரதரு. அதுலேருந்து நாங்களும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும், தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கணும், வாஞ்சையோடு ஜெபிக்கணும், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டிலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தீர்மானம் எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக இந்தியாவில் ஏதோ நடக்க போகுது. அதாவது இந்தியாவில் ஒரு பாலியாங்கிச்சோ எழும்பியிருக்கிறார். கொரியாவில் எழும்பின பாலியாங்கிச்சோ இப்போ மோகன் சிலாசரஸ். இந்தியாவுடைய பெயரை வேத புத்தகத்தில் கர்த்தர் எழுத வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்தியாவில் பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. என் தேவன் நேசிக்கிற ஒரு தேசம், என்னுடைய தேசத்தினுடைய பெயர் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியனாய் இருப்பதுதான் பெருமை. அல்லேலூயா. இவரும் நானும் அந்தமான் போயிருந்த போது நாங்கள் இருவரும் ஒரே அறையில் தான் தங்கினோம். பல நாட்கள் நாங்கள் தங்கி ஊழியம் செய்தோம். இவர் காலையில் நான் 3 மணிக்கு பாத்ரூம் போக எழுப்பேன். யாரோ முழங்காலில் நின்று கதறி அழுது கொண்டிருப்பதை போல சத்தம் கேட்கும். எழுந்து பெட்ஷீட்டை தூக்கி எறிந்துவிட்டு இப்படி பார்ப்பேன். 3 மணிக்கு முழங்காலில் நின்று கண்ணீரோடு அழுது ஜெபித்து கொண்டிருப்பார். என்ன இந்த மனுஷன் 3 மணிக்கு தூங்க விட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு சரின்னு வந்துட்டு நான் பெட்ஷீட்டை இழுத்து காதை நல்லா பொத்திக்கிட்டு படுப்பேன். மறுபடியும் 7 மணிக்கு பார்க்கும்போது 7 மணிக்கு முழங்காலில் நிற்பார். நான் சொன்னேன், ஒன்று நான் இடம் மாற்றணும், இல்லை நீங்கள் இடம் மாற்றணும். இந்த ஜெப தொந்தரவு இருக்குதே, இது என்னால் தாங்க முடியல. இவ்வளவு நேரம் எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் சிரிச்சுக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த ஜெபம்தான் என் வாழ்க்கை என்று சொன்னார். ஜெபம்தான். நான் சொன்னேன், நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருங்க, நான் படுத்துக்கிட்டே போர்வையை போத்துக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டே தூங்குவேன். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ தூரம். ஆனால் அந்த காலத்தில் அப்போவே அவரோடு தங்கியிருந்த நாட்களிலே நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த மனிதன் ஒரு முழங்கால் வீரன், முழங்கால் யுத்த வீரன். இந்த மனிதனை கொண்டு, இந்த சகோதரனை கொண்டு நீர் இந்தியாவிலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் அப்பொழுதே ஒரு தூர தரிசனத்திலே லட்சக்கணக்கான மக்களை என் கண்கள் கண்டது. அந்த லட்சக்கணக்கான மக்கள் கண்ட அந்த தரிசன கண்கள் இன்றைக்கு அது நிறைவேறினதை பார்த்தபோது, அன்றே ஆண்டவராகி கர்த்தர் அதற்கு அஸ்திபாரம் போட்டார். திறப்பின் வாசலில் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். இது ஏதோ ஒரு நாளில் வந்ததல்ல சகோதரா சகோதரி, இது அவரது வாழ்க்கை. அவர் மேல் இருக்கிற ஜெப அபிஷேகம், அந்த ஆவிதான் ஜெப ஆவி அவரை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஜெபத்திற்காக ஒரு மகாநாடு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா? ஜெபத்திற்காக ஒரு மகாநாடியா 12 மணி நேரம். எனக்கு இது யோசிக்கும் போது இன்னும் கொஞ்ச நாளானா சகோதரர் மோகன் இது 24 மணி நேரம் பாரு, அப்புறம் 34 மணி நேரம் பாரு, அப்புறம் 48 மணி நேரம், இப்படி இழுத்துக்கிட்டே போய் வருஷம் முழுவதும் எல்லாம் முழங்காலில் நிற்க வேண்டிய நிலைமை வரும் போல் இருக்கேன்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு ஜெபம் ஜெபம் ஜெபம். அந்த ஜெபம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த மாநாட்டினுடைய வடிவமைப்பாளர் என்ற முறையில் ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். என்ன என்ற தெரியுமா? நாங்கள் செம்மொழிக்கு அரங்கம் அமைத்திருக்கிறோம். நாங்கள் பிரதமருக்கு அகில இந்திய அணு விஞ்ஞானி மாநாட்டுக்கு அரங்கம் அமைத்திருக்கிறோம். இருக்கின்ற முதலமைச்சர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் அரங்கம் அமைத்திருக்கிறோம். ஏன் செம்மொழி மாநாட்டை உலக நாடுகளே பாராட்டியது. அதேபோன்று இன்று உலக மக்களுக்கு இங்கே நடைபெறுகின்ற ஜெப மாநாட்டை 30 நாட்களில் ஆண்டவர் எங்களோடு துணையிருந்து, அந்த இரத்தத்தினுடைய ஜெபம் எங்களோடு துணையிருந்து இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி கொடுத்திருக்கிறது. முதலில் நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றியை சொல்லுகிறோம். இது நம் தேசத்தின் அறுவடையின் ஆண்டு, ஒரு எழுப்புதலின் ஆண்டு. திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகப் போகிறது. இந்திய தேசம் தேவனை அறியும் அறிவை காணப்போகிறது. ஒன்றிணைந்து திறப்பில் நின்று தொடர்ந்து